ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான பொடி ரெசிபி. அதுக்கு பாருங்கள், இப்போ நான் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்க போகிறோம். சுத்தம் பண்ணி நல்லா நிழலில் காய வைக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போ பாருங்கள், நான் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா காய விடுங்க ஒரு 30 நிமிஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தாளிக்கிறத தாளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 3 சிகப்பு மிளகாய் சேர்க்குறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிளகா நல்லா உப்பி வரட்டும். இதை நல்லா இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்துட்டக்கப்புறம் நம்ம அடுத்து புளி 1 இன்ச் அளவு சேர்த்துக்க போகிறோங்க. ரொம்ப கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன் நான். அதை ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே புளியை ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு வளர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தூள் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், அதே சட்டியில் நல்லா ஆற விட்ட கருவேப்பிலையை சேர்த்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கருவேப்பிலை எடுத்து கையில் நல்லா நொறுக்கிற மாதிரி இருக்கிற அளவு வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலையில் டெய்லி நம்ம டயட்டில் எடுத்துக்கும் போது உடம்புல இருக்க பித்தத்தை கம்மி பண்ணும். அதே மாதிரி முடி பிரச்சனை இருக்கவங்களுக்கும், இந்த பித்தம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, பித்தப்பை ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெடிசனும் கூட. இன்னி கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா முழுசாக ஃப்ரை ஆகட்டும். இதை நம்ம டெய்லி டயட்டில் எடுத்துக்கும் போது இன்டர்னலாக நம்ம சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற ப்ராப்ளம் என்னவா இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பொடி தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த பொடி நம்ம சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு நல்லா வறுப்பட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த பருப்பு, மிளகாய், பெருங்காயம் அதோடதை அடுத்து நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் மிளகா, பருப்பு, புளி எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி எப்போவுமே ஒரு சிறு கசப்போட தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு நம்ம சாப்பிடும்போது அதோட இன்டேக் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூண்டு பொடி, பருப்பு பொடி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கறிவேப்பிலை பொடி நம்ம சேர்த்து வச்சு நம்ம டயட்டில் ரெகுலராக சேர்த்துக்கும் போது அது உடம்புல இருக்கிற பித்தம் அப்புறம் மற்ற விஷயங்களுக்கு, கண் பார்வைக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இதில் பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி. இது டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை போடும் போது மேலே தூவி கொடுக்கலாம். இட்லியில் சில்லி இட்லி மாதிரி நம்ம செய்யும்போது லைட்டாக இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். சாப்பாட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெய் இல்லை நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீப் இன் டச், ஸ்டே கனெக்டட்.
நன்றி.